வணக்கம். சின்மை ஐஏஎஸ் அகாடமில இருந்து நான் உங்கள் கார்த்திக் பேசுறேன். இன்னைக்கு என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, டைஸ் கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுல 2 விதமான டைஸையும் நான் ஒரே சமயம் செஞ்சுட்டேன். மிஸ் பண்ணாம பாருங்க. ஓகே, இப்ப இது என்னன்னா ஸ்டாண்டர்ட் டைஸ், இது நான் ஸ்டாண்டர்ட் டை. நான் ஸ்டாண்டர்ட் டை, இது ஸ்டாண்டர்ட் டை. ஸ்டாண்டர்ட் டைக்கும் நான் ஸ்டாண்டர்ட் டைக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா, இது பிக்சடா இருக்கும். அதாவது 1க்கு ஆப்போசிட் என்ன இருக்கும் 6, 2க்கு ஆப்போசிட் 5, 3க்கு ஆப்போசிட் 4. ஸ்டாண்டர்ட் டைஸ்ல மட்டும் இதோட ஆப்போசிட் சைடு எப்பயுமே பிக்சட். ஓகே, சேஞ்சஸ் கிடையாது. நான் ஸ்டாண்டர்ட் டைஸ்ல ஆப்போசிட் சைடு என்ன வேணாலும் இருக்கலாம். ஆப்போசிட் சைடு என்ன வேணாலும் இருக்கலாம். எப்படி சார் கண்டுபிடிக்கிறது ஸ்டாண்டர்ட் டைஸ் நான் ஸ்டாண்டர்ட் டைஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றத நீங்க கேட்கலாம். ஒரு முக்கியமான கொஸ்டின் தான். இப்ப இந்த 2 ஃபேஸை பாருங்க, ஆட் பண்ணுங்க. இந்த 2 ஃபேஸ் ஆட் பண்றப்ப உங்களுக்கு 7 வந்துச்சுன்னா நான் ஸ்டாண்டர்ட் டை. இப்ப இங்க ஆட் பண்றப்ப 7 வருதா? வரல. அப்ப இது ஸ்டாண்டர்ட் டை. இப்ப இந்த 2 ஃபேஸ்ல ஏதாவது ஒரு ஃபேஸ் ஆட் பண்றப்ப உங்களுக்கு 7 வந்ததுன்னா இட்ஸ் அ நான் ஸ்டாண்டர்ட் டை. அப்ப இதுல ஆட் பண்றப்ப 7 வந்துருது, இது நான் ஸ்டாண்டர்ட் டை. இது நான் ஸ்டாண்டர்ட் டை. அப்ப இது 2 ஆட் பண்றப்ப உங்களுக்கு என்ன கிடைக்குது? 7 கிடைக்குது. அப்ப இந்த 2 டையுமே என்னது? நான் ஸ்டாண்டர்ட் டை. இது ஒரு டை மட்டும் ஸ்டாண்டர்ட் டை. ஓகே, ஸ்டாண்டர்ட் டை நான் ஸ்டாண்டர்ட் டை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தாச்சு. ஸ்டாண்டர்ட் டைக்கு எந்தெந்த சைடு ஆப்போசிட் ஃபேஸ்ன்றது பிக்சடா தான் இருக்கும், அதையும் நம்ம பார்த்தாச்சு. இப்ப கொஸ்டின் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். which number lies the bottom face of x? இந்த x அப்படின்ற ஒரு படத்துல எது அடியில இருக்குன்னு கேக்குறாங்க. அப்ப 5க்கு அடியில என்ன இருக்குன்றதுதான் கேள்வி. அப்ப 5க்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய ஃபேஸ் என்னது? 5க்கு ஆப்போசிட்ல இருக்க ஃபேஸ் 2. ஓகே, செகண்ட் கொஸ்டின் பாருங்க. which number lies at the bottom face of the dice y? இந்த ஒய்ல அடியில இருக்க ஃபேஸ் என்னன்றது கேக்குறாங்க. அப்போ இந்த ரெண்டுமே நான் ஸ்டாண்டர்ட் டைன்னு தெரியும். அப்ப எந்த சைடு எதுக்கு ஆப்போசிட்ன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு கீ ஷார்ட்கட் இருக்கு. இப்ப எதுல ஒரே ஃபேஸ் இருக்குன்றது பாருங்க. இந்த டைலையும் 6 காமனா இருக்கு. அப்ப 6ல இருந்து நீங்க கிளாக் வைஸ் போனாலும் சரி, ஆன்டி கிளாக் வைஸ் போனாலும் சரி, வரிசையா நீங்க அதை எழுதணும். நான் அப்படியே கிளாக் வைஸ் எடுத்துக்கிறேன். அவ்வளவுதான். அப்போ ரெண்டுமே காமனா இருக்க ஃபேஸ் எழுத போறோம். 4க்கு ஆப்போசிட் 2, 3க்கு ஆப்போசிட் 5. மிஸ்ஸிங் நம்பர் என்ன? 1. அப்ப 6க்கு ஆப்போசிட் என்னதான் இருக்கும்? 1 தான் இருக்கும். இது நான் ஸ்டாண்டர்ட் டைல இருக்கக்கூடிய ஆப்போசிட் ஃபேஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஷார்ட்கட். சரி, இப்போ இந்த ஒய்ல எது அடியில இருக்குன்னு கேக்குறாங்க. அப்ப 4க்கு கீழே என்ன இருக்கும்? 4க்கு கீழே என்ன இருக்கும்? ஆப்போசிட் ஃபேஸ்ல 2 தான் இருக்கும். ஓகே, 2 is the answer. இப்ப லாஸ்ட் கொஸ்டினை பாருங்க. which numbers are hidden behind 6 and 5 in the die z? இந்த z 6, 5க்கு பின்னாடி, அதாவது 6க்கு ஆப்போசிட்லயே 5க்கு ஆப்போசிட்லயே என்ன இருக்குன்றது கேட்டிருக்காங்க. 6 and 5க்கு ஆப்போசிட்ல என்னென்ன ஃபேஸஸ் இருக்குன்றத நீங்க ஆன்சர்ல கமெண்ட் பண்ணுங்க கைஸ். தேங்க்யூ.